18/2/26 இன்னைக்கு நம்ம சத்சங்க நடத்துற பிதாஜியோட வாழ்த்துக்கள் பார்க்கலாம். வந்தே பரம் பிரம்மா சீதாம் வந்தே குரும் சாந்தம் உமேஷமேஷம் வந்தே சதானந்த குரு பிரவீணம் வந்தே சதா ஞானபி வந்தனேய ஆனந்த சுகதார அகண்டானந்த விக்கிரகம் தயாதிமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரும் ராகாதிரோகா சததானுஷக்த நசேஷகாயே பிரசுதானசேஷா ஔசூக்யமோகா ரதிதாஞ்சகானே யோ பூர்வவைத்யாயே நமோஸ்து தஸ்மை. இதன் அர்த்தம், தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும்பியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என சொல்லிட்டு பொழுவினி சிதற்பாடுனதுல ஒரு பாடலும் அதோட விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானதிரம் தான் எடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்தல்லே என் கண்ணம்மா வகை மோசம் ஆனேண்டி. இப்போ அவர் என்ன சொல்றாரு, உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள். இந்த நம்ம சுழிமுனை எங்க இருக்குதுங்கிறது அந்த இடத்துக்கு அவர் சொல்ல வர்றாரு. நம்ம மேல உச்சினா தலை, இந்த உச்சங்குழியில் அங்கேருந்து இந்த குழந்தை பறக்கும் போதெல்லாம் இந்த மேல துடிக்கு வந்து உச்சியில இருந்து கொஞ்சம் கீழே. அப்புறம் என்ன சரி, ஊசிமுனை வாசலுக்குள் நம்மளுடைய உள்நாக்குல இருந்து நம்ம செய்யும் போது அந்த எத்தனையோ அவ்வளவு ரொம்ப மெல்லியசா இருக்குமா. அதனாலதான் அது வந்து நம்ம டக்குன்னு போவாம ஒவ்வொருத்தங்களுக்கு 3 வருஷம் ஆகுது, இல்லை 4-5 வருஷம் ஆகுது. அந்த நம்மளுடைய காத்து வந்து சீக்கிரமா போவாம அவ்வளவு நைஸா அது அவ்வளவு மெல்லிசா இருக்கான் அந்த இது போற பாதை. போய் சுழுமுனை திறந்து மேல போறதுக்கு நம்ம ஜீவக்காற்று போய் நம்ம பிறந்த இடத்துல அங்க சேர்றது அவ்வளவு கஷ்டம். அதனாலதான் ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி, மச்சி எதை சொல்றோம், நம்ம மேல வந்து ஏறத மச்சுன்னு சொல்றோம். நீ என்ன செய்யணும், நம்ம சுழுமுனை மேல ஏறணும்னா வானதிரம் தான் எடுத்து கச்சை வடம்புரிய. கச்சைங்கிறது இந்த 2 இடக்கலை வழக்கலை, இடக்கலை பின்கலை ரெண்டையும் சொல்றாரு. நீ ரெண்டையும் சேர்த்து உள்நாக்கு பக்கத்திலேருந்து காயலூர் பாதைன்னா நம்ம அப்படி அத உள்நாக்குலேருந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கு உள்பக்கமா வர்றதுதான் வந்து காயலூர் பாதைன்னு சொல்றாரு. நீ கரெக்டா ரெண்டையும் சேர்த்து உள்நாக்குலேருந்து கரெக்டா உன்னுடைய மூச்சு காத்து நிதானமா ஒரே சீரா எடுத்துன்னு ஊதும் போது அப்போ அந்த நேரா அது நமக்கு டைரக்டா எந்த ஊருக்குமே, புதுசா போற ஊருக்கே நம்ம 1000 பேர்கிட்ட வழி கேட்டு செஞ்சு போறோம்.
இது இந்த விதியும் கத்துக்கிட்டு இது நமக்கு யாருக்குமே அவ்வளவு ஈஸியா அந்த மாதிரி சித்தர்களுக்கே வராது. அது மனுஷ ஜென்மமா பிறந்துதான் அவங்க தேவேந்திரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மனுஷ பிறப்பு எடுத்து அந்த பூஜை பண்ணி நம்ம எப்படி பண்றோமோ அத மாதிரி செஞ்சாதான் முறைப்படின்னு அவங்க அதனாலதான் நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ இந்த மாதிரி உக்காரு, இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுக்கோ, இந்த மாதிரி முதுகெலும்ப ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோ. யாரும் அந்த காலத்துல யாரும் இல்லா வேலையிலங்கிறாரு. ஆனா அந்த காலத்துலலாம் 7 மணிக்கே ஊர் அடங்கிடும். அதனால அமைதியா இருக்கும்போது நீ உன்னுடைய பஞ்ச மெய்வாய் கண் மூக்கு செவி பஞ்ச இந்த இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி நீ என்ன பண்ணு, உன்னுடைய மெயின் எண்ணம் செதறும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம இந்த வேற இந்த உலகத்திலேருந்து எல்லாம் 5 இதுலயும் கேட்டு பார்த்து நுகர்ந்து எல்லாம் அதெல்லாம் நம்ம பழகிட்டதுனால நம்ம மனசை சடனா எடுத்துன்னு வந்தாலும் அதுவும் கஷ்டம். டக்குன்னு கண்ட்ரோல் பண்றதும் அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா மனசு அடக்கி இதுல அந்த காலம்புரை 1 hour இல்ல டெய்லி 1 hour கம்பல்சரி நைட் பண்ணணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பயும் பண்ணலாம். 1 hour எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்னும் 5 hour செய்யறது கூட எல்லாம் இது கிடையாது. அந்த செய்யற அவருக்கு நான் எவ்வளவு நேரம் அந்த கரெக்டா நான் அதையே கவனிக்கிறேன். இப்படி இந்த சில பேரெல்லாம் சில இந்த ஸ்லோகத்தை நான் லட்சணம் செஞ்சேன், இந்த மந்திரம் ஜெபிச்சுட்டு அதை போய் சேர்க்கணும். அந்த மனசை கொண்டு போய் அதுல கொண்டு அந்த இடத்துல உருயேத்தணும். அதனால இன்னைக்கு நம்ம அடாம அசையாம அது நம்ம உள்ளுக்குள்ளாரையே அதே கவனிச்சா கண்டிப்பா அது என்ன ஆகுது, அந்த இடம் எல்லாம் ஒரு மாதிரி இது புடுங்க குறுகுருன்னு சுத்துற மாதிரியும் இருக்கும், செய்யற மாதிரியும் இருக்கும். அப்பயே தெரியலாம் சரி நம்மளும் கரெக்டா தான் பண்றோம், நமக்கு நல்லா செய்யறோம்னு செய்ய செய்ய நமக்கே ஒவ்வொரு நாளும் அனுபவம் வந்த அப்புறம் ஒவ்வொரு அதிசயம் நமக்கே புரியும். ஓ எனக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா செய்ய செய்ய அதுதான் அவர் சொல்றாரு. கச்சை வடம் புரிய இந்த காயில் ஒரு பாதை உனக்கே புரிகின்றாரு. இந்த உள்ளுக்குள்ளார நீ மூச்சு எப்படி அதுக்குதான் இந்த சங்கத்துக்கெல்லாம் அப்பப்ப எது எது கிட்டக இருக்கோ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முடிஞ்சவா போகணும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் இயர் போகும்போது கிட்டகே தெரியலன்னா நான் செய்யறது கரெக்டான்னு கேட்டா அவங்களும் சொல்லி கொடுப்பா. அப்ப பார்க்க பார்க்க எல்லாரோடையும் உட்காந்து செய்யும் போதும் அவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும் அவங்களுக்கும் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ செய்ய செய்ய எதுவுமே இஷ்டப்பட்டு மனசுக்குள்ளார நமக்கு பிடிச்சதுன்னா எது வேணாலும் ஏத்துப்போம். அதே இஷ்டப்படலைன்னாக்க அது நமக்கு செட் ஆகாது. சோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை எடுத்துன்னு இவர் சொல்றாப்புல இந்த காயலூர் பாதையிலே வச்சி மறந்துள்ளோ. நீ மனச வைக்கியா, நான் மறந்துட்டேன்னா ஏன்னா அவரே சொல்றாரு நான் மோசம் போயிடுவேன். அதனால நான் மோசம் போகாம இந்த அற்புத உள்கதியான இந்த நல்ல கதி எனக்கு நல்ல மோட்சம் நான் கிடைக்கணும்னா இந்த இதுல நான் கண்டிப்பா இந்த சித்த விதை எனக்கு எப்படியோ கிடைச்சிட்டு. ஆனா உண்மையில நமக்கு கிடைக்கணும்னா யார் மூலமாவது எப்படியாவது கண்டிப்பா கிடைக்கும். அதனால கிடைச்சதை நான் விடாம நேத்து கூட நான் சொன்னேன், எல்லா மரமும் எல்லாரும் பறந்துன்னு உளுத்து போன மரத்தை என்னதான் வைரம் பாஞ்சு இருந்தாலும் அது யூஸ் ஆகாம போனாக்க அது யாருமே அது நோ யூஸ் அப்படியே நம்ம பிறந்துட்டோம். வறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளும் சித்த விதையில சிறந்து வளர்ந்தா நல்லா வைரம் பாஞ்சு நல்ல கருங்காலி மரம் மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு இந்த வித்தையை நம்ம விடாம செஞ்சு நம்ம எல்லாரும் மோட்சத்தை கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும். செய்யற அனுபவம் பயிற்சி முயற்சி மேல கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்க அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு இதை முடிக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம நடவடிக்கை கிரமங்களுடைய 23வது கிரமங்கள் வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 24வது கிரமங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம், அதாவது முடி வெட்டக்கூடாது. அது முடி வெட்டுவது என்பது அது இயற்கைக்கு விரோதமாகும். அதே மாதிரி முடி வெட்டினா பலவிதமான வியாதிகள் உண்டாவதற்கு அது இடமாகும். அதனால பலவிதமான கஷ்டங்கள் ஒரு வியாதின்னு ஆயிடுச்சுன்னா அதன் மூலமாக பலவிதமான கஷ்டங்களும் சேருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கிறது.
அதுக்குதான் ஞானபிதா சொல்றாரு, இந்த உடம்புல ஒரு ரோமத்தை கூட, ஒரு முடியை கூட நசிப்பிக்காமல் இருக்க வேண்டும் சொல்றாரு. அது அது தானாக அதுவாக நசிப்பிச்சதுன்னா அது தோஷம் கிடையாது. நாம அதை நசிப்பிக்க கூடாதது. அந்த மாதிரி நம்ம முடியை நம்ம நசிப்பிக்கிறதால அந்த புருஷத்துவம், அதாவது ஆண்மை இல்லாமலும் இல்ல ஒரு கம்பீரம் இல்லாமலும் சக்தி இல்லாத மாதிரி நசித்து போவதற்கு அந்த மாதிரி இடம் ஆகிறது. அதுக்குதான் உதாரணம் சொல்றாரு. ஒரு சிங்கமோ ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ கரடி கழுதை குதிரை இதற்கெல்லாம் அது அந்த ஜீவிகளுடைய முடி எடுத்துட்டோம்னா, அதே சமயம் ஒரு காக்கா பருந்து புறா கிளி மயில் இதனுடைய முடிகள்லாம் நம்ம எடுத்துட்டா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு கம்பீரமே அற்று போயிருக்கும். எந்த விதமான ஒரு பிரகாசம் இல்லாம மிக மெலிந்து ஒரு வித்தியாசமாக அது காணப்படாதது. அதுக்கான காரணம்னா அது பிறக்கும் போதே அது இயற்கையிலே உண்டாகிறது. முடி என்பது இயற்கையா வளரக்கூடியது. அதை நம்ம நசிப்பித்தல் கூடாதது. அந்த இந்த உடம்ப ரட்சிக்கத்துக்குள்ளதா இருக்கின்ற அந்த ரோமங்களை நம்ம இந்த உடம்ப அது காப்பாத்துது. இந்த ரோமம் என்பது ஒரு வெயிலோ மழையோ குளிரோ இதெல்லாம் கூட அந்த ரோமங்கள் என்பது இருந்ததுன்னா இயல்பாவே நம்மளை அது காப்பாத்தம் வந்தது. அது இல்ல, இந்த ரோமன்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுவே நம்ம பலவிதமான வியாதிகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த காலத்துல ரிஷிக்கள்லாம் ராஜாக்கள்லாம் நல்ல ஒரு முடி வளர்த்துட்டு தான் இருந்தாங்கோ. அதே மாதிரி காட்டில் வாழக்கூடிய பல மனிதர்களும் அவங்களோட ரோமங்கள்ல நசிப்புக்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட அவர் இருக்கிறார்கள். ஆனா உலகத்துல அலங்காரன்ற முறையில பாத்தீங்கன்னா முடிகளை பலவிதமாக வெட்டுறது, பலவிதமான அலங்காரம் என்ற முறையில வித்தியாசமாக முடிகளை கத்தரித்து விடுவது, அந்த மாதிரிலாம் செய்து பலவிதமான உடம்புல கூட செய்யுது, பலவிதமான வாசனை தைலங்கள் பூசுறது, இந்த உதடு முதலிய அந்த பகுதிகளில் சிவப்பு சாயம் பூசுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா வசீகர ரூபினியாக தான், காம ரூபன்களாக அந்த மாதிரி ரூபினிகளாக அப்படிலாம் இருக்கிறார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவசக்தியான வாயுவை அதோகதி ஆக்கக்கூடிய செயல் அது. அதெல்லாம் விடணும். இதெல்லாம் அந்த மாதிரி அதோகதி ஆச்சுனானே அந்த சீக்கிரம் பலவிதமான நோய்கள் நமக்கு அதால பிடிபட்டு அற்ப ஆயுளாகி செத்து போவதுக்கு காரணமாகுது. அதுக்குதான் நோய்கள் பிடிபடாமலும் தீர்க்காயுளாய், அதாவது நீண்ட ஆயுள் உடையவராக இருக்க வேண்டும்னா இந்த மாதிரி அந்தஸ்து முதலான அலங்காரத்துல பிரமிக்காமலும் அதுல மோகிக்காமலும் அவனுடைய ஜீவனை மட்டுமே மோகித்து அவரவரிருந்து அதோகதியாக அந்த கீழ்நிலை அடைந்து 7 துவாரங்கள் வழியாக வெளியே போய் நசித்து கொண்டிருக்கிற அந்த ஜீவசக்தியா இருக்கிற அந்த வாயுவை வெளியில விடாம அவனுடைய அண்ணாக்கின் வழியாக அந்த மேலே உள்ள அண்ணாக்கின் வழி மேலே போவதற்குன 2 துவாரங்கள் வழியாக அது மேலும் கீழே நடத்தி அந்த புருவ மத்தியமா இருக்கிற அந்த இருதய ஸ்தானத்தை தட்டி திறந்து தன்னுடைய சக்தியை இருதயத்தில் சேர்க்கும் போதுதான் தானாய் தன்மயமாய் தீருகிறதாகும். அப்பதான் யாதொரு நோயும் இல்லாம நீண்ட ஆயுளாக இருக்கலாம் அப்படின்றதான் இந்த 24வது சட்டத்துல ஞானபிதா சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 25வது சட்டத்துல சித்த வித்தியார்த்திகள் சித்த சமாஜ வகையை சேரும் சங்கங்களிலும் சித்த வித்தை பற்றி உள்ள தத்துவ பிரச்சாரங்களை சேருகிறது அல்லாமல் வேற எந்த விதமான சங்கங்களையோ மத பிரச்சாரங்களையோ போகக்கூடாது. அந்த மாதிரி மத பிரச்சாரங்கள்லயோ சங்கங்கள்லயோ இருப்பவர்களை பாத்தீங்கன்னா சித்த வித்தியார்த்திகள் என்று அவங்கெல்லாம் சித்த வித்தியார்த்திகள் என்று கருதவோ ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைக்கவோ செய்கிறதில்லை, செய்வதும் இல்லை. ஏனென்னா சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்களுக்கு அதனுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கும். மற்ற உள்ள சங்கங்கள்ல மத பிரச்சாரங்கள் என்ன எல்லாமே அதுக்கு எதிராக தான் அது நடக்கிறது. ஏன்னா நம்ம ஜீவனை காப்பாற்ற வேணும்னா நம்ம வந்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அரசியலோ ஒரு மத பிரச்சாரமோ இல்ல ஒரு அவரை பற்றிய பிரச்சாரமோ அந்த எந்த விதத்துல
இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய இந்த சித்த வித்தை மார்க்கம் வேற எந்த விதத்துல வெளி உலகத்துல பேருக்காகவும் புகழுக்காகவும் எந்த விதத்திலையும் நம்ம அந்த மத்த பிரச்சாரங்கள்ல ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை நம்மளால உள்ளுக்குள்ளேயே நிலைநிறுத்த முடியாது. நமக்குள்ள சதா பிராணாயாமமும் அதுக்குள்ள நடக்கத்துக்கான வாய்ப்பும் அதுல கிடையாதது. என்ன நமக்குள்ள நம்ம ஜீவனை ஒரு க்ஷணம் கூட வெளியில விடாமல் நமக்குள்ளேயே அதை நிலை நிறுத்தணும். அப்போ உலகத்தின் இருக்கக்கூடிய எல்லாமே திரும்ப மாயில விடுபடணும். ஆனா மாயிலே திரும்ப திரும்ப இருப்பது. அப்ப கொடுத்த அந்த உறுதிமொழிய நம்மளால காப்பாற்ற முடியாதது. ஜீவன அனுகத்தியாதான் ஆக்க செய்யறது. அதுக்குதான் அந்த மாதிரி பிரச்சாரங்கள்ல ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரி ஈடுபடுறவங்கள சித்த வித்தியார்த்திகள் அப்படின்ற எதுவுலயும் அவங்க எல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். அவங்களாம் விலக்கி வைக்க வேண்டும். அவங்க அந்த மாதிரிதான் ஞானபிதா சொல்றாரு. அப்போ மற்ற மத பிரச்சாரங்கள் இருக்கிற சித்த வித்தியார்த்திகளுக்கு நம்ம எந்த விதத்துல ஒத்துழைப்பு தரக்கூடாதது. சித்த வித்தை மார்க்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்கதான் ஏக சகோதரர்களாக இருந்து அவரவர்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கான அந்த வழிமுறையை தான் நம்ம ஏற்படுத்தணும்ன்ற முறையில் தான் ஞானபிதா இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப சொன்ன இந்த கிரமங்களை அனுசரித்து நடக்காமல் இருக்கின்ற சித்த வித்தியை பெற்றவர்கள் தன்னுடைய பெயரிட்டு வேறு பெயரோடு கூடியோ அல்லது அவனுடைய பெயருடன் சேர்ந்தோ ஆனந்த பட்டம் சொல்லிக்கொண்டு நடக்கிறவர்கள். அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுடைய பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆனந்தர் என்ற அந்த பட்டத்தை நம்ம வைத்து கொள்ள கூடாதது. அந்த மாதிரி வச்சுக்கிறவங்கள ஆனந்த பட்டம் சொல்லி கொண்டு நடக்கிறவர்கள் ஆசிரமத்திலிருந்து பிரிந்து போனவர்கள் அந்த மாதிரிலாம் நடந்து கொள்கிறார்கள். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம சித்த வித்தியார்த்திகள் என்று கருதக்கூடாதது. சித்த வித்தியார்த்திகள் என்றோ சித்த வித்தியார்த்தியுடைய சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ செய்யக்கூடாது. அவர்களை சித்த வித்தியார்த்தியுடைய யாதொரு காரியத்திலும் சித்த வித்தியார்த்திகள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் அவர்களை சேர்க்கக்கூடாது. அந்த விதத்திலையும் அவர்கள் கூட எந்த விதத்திலையும் ஒத்துழைக்க கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு எந்த விதத்துல ஒத்துழைப்பு பண்ணக்கூடாதுன்ற முறைதான் சொல்றாரு. அடுத்து 27வது சட்டத்துல மேற்கண்ட நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடப்பவர்களை மட்டும்தான் நாம் கவனிக்கிறோம். அல்லாதவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிரத்தையோ சிந்தனையோ இல்லை. என்ன இப்போ 26 சட்டத்திட்டங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நடக்கிறவர்களை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறதாகும். மற்றவர்களை பற்றி நமக்கு யாதொரு சிரத்தையோ சிந்தனையோ இல்லையா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஞானபிதா. என்ன ஜீவனை காப்பாற்றக்கூடிய வித்தை அது. இந்த மாதிரி கிரமங்கள் விதியோடு வாழ்ந்து உபஜீவனத்துக்காக ஏற்றுக்கொண்ட பொறுப்பும் நம்ம சரிவர நிறைவேற்றும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஜீவனை நம்மளால முழுமையாக காப்பாற்றி கொள்ள முடியும். அந்த மாதிரி சித்த விதிமுறையை கடைபிடிக்காதவர்களால நிச்சயமாக, ஏன்னா உலகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவன் அதோகதியாவது என்பது நிச்சயமாக தான் அது நடந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களால மேலும் மேலும் இந்த உலகத்தினுடைய மாயையில் தான் சிக்கி போவதற்கான சூழ்நிலை என்பது அவர்களுக்கு அவர்களாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். வெளியிலிருந்து யாரும் உருவாக்கல. அவர்களுடைய எப்படி ஜீவனை காப்பாற்ற வேண்டும். அதே அவரவர்கள் தான் அவரவர்களுடைய அந்த மாய வலையாக்குகிறார்கள். அப்ப அவர்களே அதுல மாட்டிக்கொள்கிறார்கள். இப்ப கிரமங்கள் விதி என்பது தெளிவாக தெரிஞ்சும் அது மாதிரி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள ஞானபிதா பாத்தீங்கன்னா அவரை பத்தி எந்த ஒரு அக்கறையும் அவங்க மேல எந்த சிரத்தையோ சிந்தனையோ இல்லைன்றாரு. ஏன்னா இந்த மாதிரி முழுமையாக நடப்பவர்கள் தான் அப்பாவினுடைய உண்மையான பிள்ளைகள். மற்றவங்க எல்லாம் பிள்ளைகள் என்பது கிடையாது. அப்ப அந்த முழுமையாக அதை கடைபிடிக்கணும். எப்ப நம்ம முழுமையாக அப்பாவுடைய பிள்ளை ஆகணும்னா அப்ப இந்த மாதிரி விதிகளை நம்ம கடைபிடித்தால் மட்டும்தான் நாம் நமது ஜீவனை முழுமையாக காப்பாற்றி கொள்ள முடியும். மற்றவர்களை பற்றி எந்த ஒரு சிந்தனையோ சிரத்தையோ இல்லை அப்படின்றத 27வது சட்டத்துல சொல்றாரு. 28ல பாத்தீங்கன்னா
சித்த வித்தை அபியாச ஆலயம் என்ற பெயர்ல ஒரு ஸ்தாபனம் சமாஜத்தின் கீழ் நடத்துவது கூடாதது. இப்போ சமாஜத்துல உறுப்பினர்கள் அந்தந்த சமாஜத்தில் வந்து சேர்கின்ற உறுப்பினர்களையும் மட்டுமே உத்தரவாதத்தில் நிர்வகிக்க முடியும். அப்போ ஒரு ஆலயம் நடத்தி அது உறுப்பினர்களை நிர்வகித்தல் அப்படின்றது அது சித்த சமாஜியத்துல இப்ப வந்து நடைபெறது கிடையாது. அபியாச ஆலயங்கள்ல பொதுவாக அந்த மாதிரி கிடையாது. ஆனா தனிப்பட்ட முறையில 4 வித்தியார்த்திகள் சேர்ந்து சித்தவித்த அபியாச ஆலய சித்தவித்த நிலையங்களை தொடங்கலாம். அவர்கள் வைத்து இது பண்ணி நடத்தி கொள்ளலாம். ஆனா இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் உலக ரட்சைக்கு உரியது அல்லாமல் தான் இந்த நடைமுறையில இருக்கு. ஏன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாமே சரி அவரவருடைய சுயநிலை சொந்த ஒர்க்குக்காகத்தான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடமைக்குன்னு ஜபன்ஸ் பண்ற மாதிரி பல நிலையங்கள் அந்த மாதிரி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவங்க வெளி உலகத்துவாசிகளோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆலய நிர்வாகம் பண்றவங்க, அதாவது சித்தவித்த நிலையின் நிர்வாகம் பண்றவங்க எல்லாம் சரியது. அந்த முறையிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வெளி உலகவாசியோடு தொடர்பு இருக்க சொல்ல சுவாசமும் வெளி சுவாசம் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலையில பாத்தீங்கன்னா அப்போ என்னதான் ஜபம் பண்ணிட்டு ஆலயங்கள் என்பது நிலையங்கள் என்பது நடத்தி கொண்டு இருந்தாலும் சரி அவங்க வெளி உலகவாசியோட தொடர்பு இருக்கிறதால அவருடைய சுயநலத்துக்காகத்தான் ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஜபம் பண்றது அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறது. அந்த மாதிரி உலகத்தினுடைய மாயினுடைய தேவைகளுக்காக தான் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறது. இந்த மாதிரிலாம் பல இடத்துல நடக்கிறதால பல நிலையங்கள்ல இருக்கிறதால அதெல்லாம் சமாஜத்தின் கீழ் என்பது நடத்துவது என்பது ஒரு அவர்களை கொஞ்சம் சிரமமான விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் சமாஜத்துக்கு நடத்துவது கூடாதது. இப்ப சமாஜத்துல உறுப்பினர்களையும் அந்தந்த சமாஜத்தில் சேர்ந்த உறுப்பினர்களை மட்டுமே உத்தரவாதத்தில் நிர்வகிக்க முடியும். அதனால சமாஜத்துக்கு உத்தரவாதப்பட்டு கொண்டு ஆலயம் நடத்தி அதில் உறுப்பினர்களை பறித்தல் அதாவது நிர்வகித்தல் என்பது கூடாததும் நிர்வகிப்பதும் இல்லை. அதால இப்ப கிடையாதது. இந்த சித்த சமாஜம் என்பது உலக ரட்சைக்காக இருக்கும். ஆனா சித்த அபியாச ஆலயம் என்பது உலக ரட்சைக்கு உரியது கிடையாது. ஏன்னா அதுல வரவங்க அதில் நடத்துவர்கள் அதிகமாக உலகவாசிகளோடு தொடர்புல அதிகமாக இருக்கிறவர்கள். ஏன்னா அவர்களுக்கு வெளி சுவாசம் என்பது அந்த கிரமங்கள் விதியை முழுமையாக கடைபிடிக்கும் வரை இருக்கத்தான் செய்தது. அதால பாத்தீங்கன்னா அது சமாஜத்தின் கீழ் அது வர்றது கிடையாது. அவர்கள் தனிப்பட்ட முறையில தான் அந்த நிலையங்கள் என்பது நடத்தி கொள்கிறார்கள் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப சித்த வித்தியார்த்திக்கான அடுத்தது பாத்தீங்கன்னா சித்த வித்தியார்த்திகளான யாதொரு உறுப்பினர்களும் சட்டை போடாமல் இருக்க முடியாது என்றுள்ள அரசாங்க ஊழியர்கள் சித்த வித்தை நடவடிக்கை கிரமத்தில் இந்த ஒரு நடவடிக்கை தவிர மீதி எல்லாம் சரிவர அனுசரிப்பவர்களை சித்த சமாஜம் சம்பந்தமாகவோ அல்லது சித்த வித்தை அனுசரித்தோ ஏதாவது சொற்பொழிவோ திருவிழாக்களோ நடக்கும் பொழுது மேற்பிரகாரம் உள்ளவர்கள் சட்டை முதலான அலங்காரங்களை அகற்றிவிட்டு வந்தால் அவர்களை ஜபத்திலும் சத்தினியிலும் மீதி உள்ள எல்லா காரியங்களையும் சேர்க்கக்கூடியதாகும். அதாவது என்ன, இப்போ சித்த வித்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. நம்ம மேல் சட்டை அணியக்கூடாதுன்னு இந்த விதிமுறைகள் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு அரசாங்க ஊழியர் அப்படி ஒரு பட்சத்துல இருந்தாருன்னா அவருக்கு அந்த ஒரு போலீஸ்ல வேலை செய்யறாரு, இல்ல ஒரு மிலிட்ரியில இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டுதான் ஆகணும். அந்த நடைமுறையை அரசாங்க விதிப்படி கடைபிடிச்சுதான் ஆகணும். ஆனா சித்த சமாஜம் சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கோ இல்ல சித்த நிலையங்கள் பட்ட விழாக்களுக்கோ ஜபம் சத்தினி இந்த முறைகள்லாம் பொதுவா வந்தீங்கன்னா அவர்கள் பொறுத்தவரை அந்த சமயத்துல சட்டையை அகற்றி விட்டு தான் வரணும். மற்ற டைம்ல அவங்களுக்கு சட்டை போட்டுவதற்கு தொழில் ரீதியாக அனுமதி இருக்கு. ஆனா இந்த சித்த வித்தை சம்பந்தப்பட்ட தியானமோ ஒரு கூட்டு ஜபமோ இல்ல நிலையங்கள்ல வரும்போது அவர்கள் இந்த சட்டையை அகற்றி விட்டு வந்தாங்கன்னா அவங்களும் சேர்த்துக்கலாம், அந்த டைம்ல சேர்த்துக்கலாம். மற்றபடி அந்த டைம்லயே நான் அரசாங்க ஊழியர் என்ற முறையில ஒரு யூனிஃபார்மோட இருக்கிறது, அந்த டைம்ல கூட்டுச்சபத்துக்கு வரேன் இல்ல சத்தினியில அமர்ன்றது அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்கள அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்க வேண்டாம். ஆனா அந்த மாதிரி சட்டையை முதல்ல அலங்காரம் அகற்றி விட்டு வந்தாங்கன்னா அவர்களை ஜபத்திலும் சத்தினியிலும்
சேர்க்கலாம். மத்தபடி சட்டையை அகற்றாமல் அந்த மாதிரி வந்தாங்கன்னா சபத்துல சத்தினியில சேர்க்காம மீதி எல்லா காரியங்களிலும் அந்த மாதிரி அவங்கள சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக பண்ண 29வது கிரமங்கள்ல அதே என்ற பிரிவுல சித்த வித்தியார்த்திகளான உறுப்பினர்கள் அரசாங்க ஊழியராக இருந்தார்னா அலுவலக இடத்துக்கு போய் சேர்ந்து அலுவலக நேரம் வரையில் அவர் சட்டை முதலியவை அணிந்து அலுவலக நேரம் முடிந்தவுடன் சட்டை முதலான அலங்காரம் அகற்றி நடப்பவர்களாக இருந்தால் அவர்களை ஜபத்துல சத்தினியில சேர்த்துக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உண்மையில பாத்தீங்கன்னா இந்த கொள்கையில இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கோ. அப்ப அரசு ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் தொழில் ரீதியாக தான் சட்ட அணியும்படி அந்த சூழ்நிலை இருக்கிறாங்கோ. அதனால அவர்களை நம்ம ஜபத்திலையும் சத்தினிலையும் சட்டை அகற்றிட்டு வர சொல்ல சேர்த்துக்கலாம் அப்படின்றதுதான் சொல்றது. அடுத்து 30வது கிரமங்கள் பாத்தீங்கன்னா சித்த வித்தை சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஏற்பாடுகள், அதாவது ஆசிரமோ சங்கமோ ஆலயமோ நம்முடைய அனுமதியின்றி ரெக்கார்டு மூலமாக போர்டு வைத்தோ மற்றோ ஏற்படுத்தக்கூடாதது. ஒரு நிலையம் நடத்தணும்ன்றனா கூட சரியது, ஏதோ ஒரு விழாக்கள் சித்தவிதை சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு இருந்தாலும் சரியது, ஏதோ ஒரு அதாவது ஒரு ஆசிரமோ ஆலயமோ நம்முடைய அனுமதியின்றி ரெக்கார்டு மூலமாக அதை ஒரு வெளியில போர்டு வச்சோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் முறைப்படி ஆசிரமத்திற்கு தெரிய வேண்டும். இந்த நம்மளுடைய நடவடிக்கைகள் அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி யாராவது ஏற்படுத்தினால் அதை தடை செய்யவும் செய்விக்கவும் அது வேண்டியதாகும். தவிர சித்தவித்தை உபதேசம் பெற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்து சித்தவித்தை அபியாச செய்கின்ற இடத்துக்கு சித்தவித்தை பெயரை சேர்ந்த பெயரை தவிர வேற பெயர் புதுசாக வைக்க கூடாதது. ஸ்தாபனம் அந்த மாதிரி வைக்க கூடாதது. அப்படி நிறுவினால் கட்சி பாகுபாடு அதை பலவிதமான போட்டிக்கு அது காரணமாகிவிடும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சித்த வித்தை நிலையங்கள் வைத்தா கூட சரியது, அதுல அந்த இந்த சித்த வித்தை சம்பந்தப்பட்ட அந்த பெயர் வரணும். இல்லைன்ற சமயத்துல பாத்தீங்கன்னா அது வேறொரு பெயர்ல வச்சேன்னா அதுக்கு பலவிதமான முரண்பாடுகள் போட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கணும். அதே சமயம் அது ஆசிரமத்தினுடைய அனுமதியும் வேண்டுன்றதுதான் இந்த 30வது சட்டத்துல ஞானபீடா சொல்லி இருக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் நம்ம நடவடிக்கை கிரமங்களுடைய 30 கிரமங்களையும் நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து நாளைக்கு ஆசிரம சம்பந்தப்பட்ட மற்ற ஒரு புக்கினை பார்த்துட்டு அதனுடைய சத்சங்கம் மூலமாக அதனுடைய தெளிவும் பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம், விடைபெறுகிறேன். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் இந்த சட்டங்கள்ல 23 சட்டங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். நாம அதுல இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 24வது சட்டம். அதாவது இது நம்மளுடைய சவரம் செய்யக்கூடிய அந்த முறையை பத்தி சொல்லக்கூடியது. இது சித்த வித்தியார்த்திகளுக்காக வேண்டி கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டம். இது சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம், அதாவது முடி வெட்டக்கூடாது. ஏன்னா முடி வெட்டுறது அப்படிங்கிறது அது இயற்கைக்கு விரோதமான செயல். ஏன் அப்படின்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் வசிப்பதற்காக அதனுடைய வீடாக புறமாக அந்த ஜீவன் எது எவ்வளவு இருக்கணும், தான் சுகமா வசிக்கிறதுக்கு எந்தெந்த வகையில இந்த உடம்பு இருக்கணுங்கிறத அது நிர்ணயம் பண்ணி அதை உண்டு பண்ணி வச்சிருக்குது. நாம அகங்காரமாக இருந்துகிட்டு அலங்காரம் நிமித்தமாகவோ இல்ல மானாபிமானம் அப்படிங்கிற நிமித்தமாகவோ மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்கங்கிற ஒரு நிலைமைக்காகவோ அதை நாம மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஜீவனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதனால இந்த சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வகையில ஒரு வாய்ப்புங்கிறது அமையுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய முடி வளர்ச்சிக்குன்னு சொல்லி ஒரு சத்து அது நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய சுக்கிலமாக இருக்கக்கூடிய சத்தை எடுத்து முடியினுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி செலவு பண்றோம். இதை ஒவ்வொரு முறையும் வெட்டுறோம், அது வளர்ந்துகிட்டே இருக்குது.
ஒவ்வொரு தடவையும் சேவ் பண்றோம் இல்ல ட்ரிம் பண்றோம், வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை எதுவுமே செய்யாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு லிமிட்டுக்கு மேல அது வளராது. அந்த வளர்ச்சிங்கிறது அங்க முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வளராததுனால அதுக்கு சத்து தேவைப்படுறது கிடையாது. அதனால இந்த முடியினுடைய வளர்ச்சிக்குன்னு உண்டாகக்கூடிய அந்த சுக்கிலத்தினுடைய செலவுங்கிறது அங்க குறைக்கப்படுது. அதனால நம்மளுடைய சடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோமத்தை கூட நாம நசிப்பிக்க கூடாது. ஒருவேளை அதுவாக நசிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா அது தோஷம் கிடையாது. ஆனா நாம அதை நசிப்பிக்க கூடாது. அப்படி நசிப்பிக்கிற சமயத்துல சத்து குறைபாடு மட்டும் கிடையாது, அங்க ஒரு புருஷத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்மை இல்லாத தன்மைங்கிறது கிடைக்குது. ஏன்னா இந்த கம்பீரம்ங்கிறது அங்க இருக்கிறது கிடையாது. இதே மற்ற மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிறக்கும் போது எப்படி இருக்கிறாங்களோ அப்படியேதான் அவங்க இயற்கைக்கு அனுசரித்து நடக்கிறாங்க. நம்மள மாதிரி அந்த உடம்பை எந்த ஆல்ட்ரேஷனும் செஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஜீவிகளை நாம ஏதாவது ஆல்டரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பாக்குறதுக்கே சலிக்காது. ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது அந்த முடிய அவ்வளோ அழகா, ஆண் சிங்கத்துக்கான ஒரு முடியை கவனிச்சு பார்த்தா அது அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அதைய பிடிச்சு நாம நமக்கு தகுந்தபடி நாம இஷ்டப்படி அதை நம்ம வெட்டணும்னு சொன்னா அது பாக்குறதுக்கே அது கம்பீரம்ங்கிறது குறைஞ்சு போயிருக்கும். அதனுடைய சத்து கூட குறைபடுறதுக்கான நிறைய நிலைமைகள், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அது அந்த ஒரு சக்தியினுடைய இழப்புனால அதனுடைய தேஜஸ் கூட குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இயற்கையிலிருந்து அது வரக்கூடிய அந்த முடிய அப்படியே விடணும் அப்படிங்கிறது தான் நம்ம சக்தியை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய லட்சியமாக இருக்க முடியும். இது ஏன் சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும் கம்பல் பண்றாரு, ஏன் சித்த விதை பெற்றவர்களுக்கு இது கம்பல் பண்ணல அப்படின்னா அந்த முயற்சி தான் காரணம். சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க தன்னுடைய ஜீவனை நேசிச்சு அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான முயற்சிங்கிறது பெரிதளவுல செய்ய வேண்டியதா இருக்குது. அவங்களுடைய டெடிகேஷன் அப்படிங்கிறது இயல்பான இருக்கக்கூடிய வாழ்நிலையிலேயே சித்த விதை பெற்றவர்களை விட அதிக அளவுல இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க கோமணம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு வெறும் துண்டு மட்டும் போத்திட்டு அந்த காற்றோட்டமா அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அந்த சடத்தை பாதுகாக்கிற வேலையில இருப்பாங்க. தலையில இருக்கக்கூடிய முடியாகட்டும் தாடியாகட்டும் அதை சவரம் செய்யாம இருப்பாங்க. ஏன்னா சக்தியினுடைய குறைபாடை தடுக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு தகுந்த அந்த வாழ்வியல் முறையை அவங்க வகுத்துக்க வேண்டிய அவசியம்ங்கிறது கண்டிப்பா இருக்குது. இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இத என்ன இப்படி ஒரு கோலத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வித்தியாசமா எல்லாரும் பார்க்கலாம். ஆனா இயற்கையில கவனிச்சு பார்த்தோம்னா இதுதான் சரியான கோலமாக இருக்கும். முடி வெட்டுறது தான் அது வித்தியாசமான கோலமாக இயற்கைக்கு சாதகமா இருக்க வேண்டியது. இயற்கையை கவனிச்சு பார்த்தா இயற்கை நம்மளை பார்க்கும்போது என்ன இவன் வித்தியாசமா இருக்கிறான்னு நம்மள எல்லாத்தையும் அது சொல்லும். ஏன்னா நாம் அதைய ஆல்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் வித்தியாசமா. இதே பழங்காலத்துல இருந்த முனிவர்களையும் ரிஷிகளையும் ரிஷிமார்களையும் சித்தர்களையும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அவங்க அந்த இயற்கைக்கு அனுசரிச்ச ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்திருப்பாங்க. சில சக்கரவர்த்திகளும் ராஜாக்களுமே கூட கவனிச்சு பார்த்தோம்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுடைய புகைப்படங்களை கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்க தாடி முடியோடு இருக்கிறத கவனிக்க முடியும். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட பிறக்கும் போது அவர் நசரேயனாக வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் பிறந்ததிலிருந்தே சவர கத்தி அவர் மேல படாதபடி வளர்த்ததாகவும் பைபிள்ல கூட இந்த புதிய ஏற்பாடுகள்ல அந்த குறிப்பு இருக்குது. அவர் பிறந்ததிலிருந்தே அசைவம் உண்ணுனது கிடையாது, சவரம் செஞ்சதும் கிடையாது. ஏன் அப்படின்னா அது அந்த யூத மதத்தினுடைய கோட்பாடுகள்ல அது உயர்ந்த ஒரு ஆன்மீக ஸ்தானமாக பார்க்கப்படக்கூடியது. எப்படி நம்ம இதுல சன்னியாசிகள் அப்படின்னு சொல்றோம், கிறிஸ்தவத்துல கன்னியஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். உலகத்தினுடைய நடவடிக்கையோட கம்பேர் பண்ணும் போது அவங்கள உலகத்திலிருந்து அவங்கள தனித்து இருக்க வச்சு அந்த உள்நிலை பயணத்துல பயணிக்க வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளாக அதை வகுத்து கொடுத்துருந்தாங்க. அப்படி வளர்ந்து வந்தவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்.
இது எல்லா மதங்களிலுமே இந்த சம்பிரதாயமானது இருக்கவே செய்யுது. ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த ஒரு தகுதியாக நாம ஒரு நிலைமையை கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல அடிப்படையாக இருக்கக்கூடியது இயற்கைக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய வாழ்வியல அங்க வகுத்து வச்சிருப்பாங்க. அதனால நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மனால அந்த விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டு இயற்கைக்கு அனுசரித்து வரக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம செய்யணும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னா இந்த முழு சவரம் செய்யறதாகட்டும், அர்த்த சவரம் அதாவது பாதி அளவு மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறது, பகுதி அளவு மட்டும் அதை வெட்டுறது அப்படிங்கிறது அது அலங்காரத்துக்கான ஒரு விஷயமா இருக்குதே தவிர ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அங்க இருக்கிறது கிடையாது. அப்படி ஏதாவது நம்ம சத்துக்களை இங்க அதிக அளவுல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு சத்து போகும்போது என்னாகும், அந்த ஜீவனானது நசிஞ்சு போகும்போது ஆயுள் குறைபாடுங்கிறது ஏற்படும். அதோட சேர்ந்து இந்த நோய்கள் பீடிக்கிற அந்த விஷயத்திலிருந்தும் நாம இயற்கைக்கு அனுசரித்து நடக்கும்போது தப்பிக்க முடியும். அப்ப நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் நோய்வாய் இல்லாத ஒரு நிலைமையிலையும் நாம் இருக்கலாம். அதுக்கு நாம இப்போ இந்த உலகம் நமக்கு காண்பித்திருக்கக்கூடிய இந்த அலங்காரம் சார்ந்த நாகரிகங்கள் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல இருந்து நாம விலகி இருக்கணும். அது மேல நாம எந்த ஒரு கவனத்தையோ இல்ல விருப்பத்தையோ நாம செலுத்தாம நம்ம ஜீவன் மேல நாம விருப்பத்தை செலுத்தி அதை சிநேகித்து அதை கீழ்நிலைப்படுத்தாம அதை வெளியில போக விடாம அதை நசிய செய்யாம அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜீவசக்திய அதை உள்ளிலேயே நிலைப்பெற செய்யணும். அந்த உள் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா அது பூர்வ மத்தியம் தான் உள் அப்படிங்கிறது. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த உடம்புக்குள்ளாரையே உள்ளுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது உள் கிடையாது. பூர்வ மத்தியத்திலிருந்து ஜீவசக்தியான ஒரு ஒரு வஸ்து அது வாயுவாக சலித்து கீழ்நிலை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாலே அது வெளிதான். பூர்வ மத்தியத்துக்கு உள் அப்படின்னு சொன்னா அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துவாரங்களை தாண்டி அது அந்த பிரம்மரந்திரத்துக்குள்ளார போகும்போது அது உள் அப்படிங்கிற ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அந்த பிரம்மரந்திரமாக இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை தட்டி திறந்து உள்ளுக்குள்ளார பிரவேசிக்கும் போதுதான் சேத்துரோபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்படி நாம் அங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனை எந்த வித பந்தங்களிலும் ஆழ்படுத்தாம அது தானா தன்மயமா இருக்கக்கூடிய இந்த மோட்சம்ங்கிற நிலைமை கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு யாதொரு வியாதியும் இருக்காது. அவங்க நீண்ட ஆயுளுடன் சிரஞ்சீவியாக அவங்களால வாழ முடியும். அதனால இந்த இயற்கைக்கு அனுசரித்து நடக்கிற அந்த நிலைமைக்கு நாம இப்போ நம்மளால முடியாட்டினாலும் பின்வரும் காலகட்டங்கள்ல அதுக்கான ஏற்பாடுகளை அந்த சூழ்நிலையை நாம சரி பண்ண வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. ஸோ அது வரைக்கும் நமக்கு அந்த சித்த விதை பெற்றவர்கள்ங்கிற ஸ்தானத்துல இருந்து நம்ம விதையை சரியாக கிரகிச்சுக்கிட்டே வரலாம். சூழ்நிலை கைகூடும் சமயத்துல நம்மளால இயற்கைக்கு அனுசரித்து வரக்கூடிய அந்த நிலைமைய நாம இங்க கடைபிடித்தாக வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குது. 25வது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கங்களை தவிர்த்து வேற எந்த சங்கங்களிலும் சேரக்கூடாது. வேற எந்த மத பிரச்சாரங்களிலும் ஈடுபடக்கூடாது. இந்த ஜாதி சங்கங்களோ மத சங்கங்களோ எதுலையுமே நாம சேரக்கூடாது. அப்படி ஒருவேளை சேர்றவங்களை சித்த வித்தியார்த்திகள்னு சொல்லி நாம நினைக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா இந்த உலகம்ங்கிற ஒரு நிலைமையில இருந்து நாம நிறைய விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறோம். மதம் சார்ந்த விஷயங்களை உலகத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஜாதி சார்ந்த விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாமே சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குது. ஏன்னா சாமி 5ஆம் அத்தியாயத்திலேயே அதை சொல்றாரு. இந்த உலகம் அப்படிங்கிறது அந்த உள்ள இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு நேர் எதிராக இருக்குது. அதனாலதான் இங்க விபரீதமாக எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அங்க வேத இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுகளையும் நம்ம தவறாக புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கான காரணம் இந்த உலகத்தினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது சத்தியத்துக்கு எதிராக இருக்கிறதுனாலதான். அதனாலதான் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தையும் சரியா நம்ம புரிஞ்சுக்கல. வர்ணங்கள் சார்ந்து சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல. பஞ்சபூதங்களுக்கான கொள்கைகளையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கல. இப்படி சாமி நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த 22 அத்தியாயங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களும்
இந்த உலகம் எதிராக புரிஞ்சிருக்குது. அதனால அவர் அந்த 22 கருத்துக்களுக்கும் சரியான விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவங்க சரியாக புரிஞ்சிருக்கிற எந்த விஷயத்தையும் எந்த டாபிக்கையும் அவர் வந்து எடுத்திருக்க மாட்டாரு. சரியா புரிஞ்சுக்காததுனால தான் அதை புரிய வைக்கிறதுக்காக அவர் அவ்வளோ தத்துவங்களை அவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மத பிரச்சாரங்களுக்கு போறோம். ஒரு கிறிஸ்தவ மதமோ, ஒரு இந்து மதமோ, ஒரு இஸ்லாமிய மதமோ, ஒரு புத்த மதமோ, இல்ல வேற ஏதாவது ஒரு மதங்களுடைய பிரச்சாரத்துக்கு போய் அமர்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த நூட்கள், வேத நூட்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்வாங்க. ஆனா எங்கிருந்து பகிர்வாங்க, எப்படி பகிர்வாங்கன்னா, அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தங்களை வச்சுக்கிட்டு அந்த பகிர்தல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த உள்நிலை பயணத்துக்கான அனுபவம் அப்படிங்கிறது அங்க இருக்காது. அப்போ அந்த சரியான அக்ஷராபியாசம் அவங்க செய்யாததுனால தவறான அந்த கருத்துக்களை அங்க பதிவு செய்வாங்க. நாமளும் அந்த தவறான கருத்துக்களை உள்வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். சரியான புரிதல் வரணும் அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே அபியாசிக்கணும். அதனாலதான் அந்த வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே, ஒருத்தர் வாழை கன்றை கொண்டு வந்து நட்டு அதுக்கு எரு ஊட்டி அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து காய்கறி, அந்த வாழை காய்களை பறிச்சு கூட்டு, பொரியல், மோர் குழம்பு, பாயாசம் இதெல்லாம் செஞ்சு ஒரு இலையில போட்டு அவர் முழுவதும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு வலிச்சு நக்கி அவர் போட்ட இலை தான், அந்த எச்சில் இலை தான் இந்த வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட ஸ்ருதிகள். அது அவருடைய அனுபவம் தான் அங்க முக்கியமானது. அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய சில அடையாளங்களை தான் அவங்களால அங்க எழுத முடியும். அந்த முழு அனுபவங்களையும் அவங்களால இங்க சொல்லி புரிய வச்சிட முடியாது. அது சொல்லுக்குள் அடங்காத ஒரு விஷயம். நாம இனிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் என்னன்னே நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதை ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லி எப்படி புரிய வைக்க முடியும்? இனிப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவர் எவ்வளவு விளக்கம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது அனுபவம், அது உணர்வு நிலையை சார்ந்தது. அதை நம்ம எழுத்துக்களுக்குள்ளார கொண்டு போய் எஸ்ஸே மாதிரி கட்டுரையா எழுதினாலும் கூட அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. வேணா எப்படி இருக்கும்னு ஒரு அடையாளங்களை தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது உணர்வு ரீதியாக அங்க ஒரு விஷயம் ஒண்ணு அங்க நடக்கணும். அப்ப அந்த வாழைக்கன்று அவர் எப்படி வந்து நட்டாரோ, அவர் என்ன எரு போட்டாரோ, எப்படி தண்ணி ஊத்துனாரோ, அதுல இருந்து வந்த காய்கறிகளை பறிச்சு அதை எப்படி அவர் ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணாரோ, இதெல்லா வழிமுறையும் அவர் கூட இருந்து கத்துக்கிட்டு ஒரு குருவனுடைய வழிகாட்டுதல் படி, அந்த அனுபவஸ்தரனுடைய வழிகாட்டுதல் படி நம்ம அதெல்லாமே கிரகிச்சுக்கிட்டு அதே மாதிரியே செய்யணும். செஞ்சா அந்த ருசி என்னன்னு தெரியும். அந்த வாழை இலையில என்னென்ன பதார்த்தம் பரிமாறப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரியான செயல்முறைகள்ல இறங்காம வெறும் புஸ்தகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நாம புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம இதுதான் அர்த்தம்னு சொல்லி நமக்கு பாடசாலைகள்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த அர்த்தங்களை அதுக்கு போட்டுக்கிட்டு இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி இங்க சண்டை கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து எந்த வகையிலையும் நமக்கு உபயோகப்படுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலைகளை தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த மாதிரியான பிரச்சாரங்களுக்கு நாம போகக்கூடாது. இந்த சித்த வித்தியார்த்திகளினுடைய நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து சித்த வித்தைக்கு அந்த புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய அதனுடைய சித்த வித்தியனுடைய கொள்கைக்கு எதிராகாத சங்கங்கள் எது இருக்குதோ அதுல மட்டும்தான் நம்ம கலந்துக்கணும். அதை தவிர்த்து வேற எந்த சங்கங்களையும் நாம சேரக்கூடாது அப்படிங்கிறது இந்த 25வது சட்டம் வந்து நமக்கு வலியுறுத்துறது. 26வது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்காத சித்த வித்தை பெற்றவர்கள், இங்க சித்த வித்தியார்த்திகள் மட்டும் கிடையாது, சித்த வித்தை பெற்றவர்கள். ஏன்னா சித்த வித்தை பெற்றவர்கள்னு சொன்னா அது சித்த வித்தியார்த்திகளுக்கும் பொருந்தும். ஆனா சித்த வித்தியார்த்திகள்னு ஒரு சட்டத்தை அவர் சொல்லிட்டாருன்னா சித்த வித்தியார்த்திகளுக்கு மட்டும்தானே தவிர சித்த வித்தை பெற்றவர்களுக்கு அல்ல. அதனால இங்க சித்த வித்தை பெற்றவர்கள்னே போட்டாரு அப்படின்னு சொன்னா இருபாளர்களுக்குமே அது பொருந்தக்கூடிய சட்டம் இது.
இதுக்கு முன்னாடி எழுதின வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்காதவர்கள், சித்த வித்தை பெற்றவர்கள்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு கம்பல்சரியான சட்டங்களை அவர் அனுசரித்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவரோட பெயர் கூடி ஏதாவது ஒரு ஆனந்த பட்டமோ இல்லை ஏதாவது ஒரு புனை பெயர்களோ அவங்க வச்சுக்க கூடாது. அப்படி நடக்கிறவங்க, அப்படி ஆசிரமத்துல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போனா அவங்களை எப்படி நாம நடத்துவோமோ, அவங்களோட எந்தவித ஐக்கியமும் ஏற்படுத்திக்காம அவர் ஜபத்துக்கும் சக்தியும் சேர்த்திக்காம நம்ம இருப்போமோ அதே போலதான் அவரையும் நாம நடத்தணும். சித்த வித்தியார்த்திகள் மேலெழுதிய வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களையும் அதே போலத்தான் இங்க நடத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஒரு சக்தினி ஜபம்னு வரும்போது சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொன்னா அவங்கதான் அந்த செட்டாக இருக்கணும். சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்கதான் சக்தினிலையும் ஜபத்திலையும் இருக்கணும். காரணம், இரண்டு பேருடைய முயற்சியில அந்த வித்தியாசங்கள் இருக்குது. அந்த முயற்சியினுடைய வித்தியாசத்துலதான் சாமி இத தனியாக பிரித்து சொல்றாரு. நம்ம ஆசிரமங்களுக்கு போனால் கூட தெரியும், உணவு உண்ணக்கூடிய அந்த அறைகள்ல கூட சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அறை இருக்கும், சித்த வித்தை பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக அறை இருக்கும், சித்த வித்தை பெற்றவர்கள்னு சொல்லி தனியாக ஒரு அறை இருக்கும். அந்தந்த வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டியதா இருக்குது. இப்போ எல்கேஜி அப்படின்னு படிக்கிறவங்க சித்த விதை பெற்றவர்களாக இருக்கலாம், இன்னும் ஸ்கூலுக்கே போகாதவங்க சித்த விதை பெறாதவர்களாக இருக்கலாம். ஆனா ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க 10th 11th 12th சொல்லி ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க அவங்க தனியா இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இவங்க எடுத்துக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கினுடைய லெவல் வேற, அவங்க எடுத்துக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கினுடைய அந்த லெவல் வேற. அவங்க படிப்புக்காக டெடிக்கேட்டடாக அவங்க தன்னை அர்ப்பணிக்கிற விஷயங்கிறது வேற. இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்க படிப்புக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது வேற. அதனால தான் அந்த வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன்ஸ் சாமி இங்க கொடுக்குறாரு. அந்த மாதிரி சித்த வித்தியார்த்திகளுக்கான சட்டம் அப்படின்னு சொன்னா அது 30மே தான். சித்த வித்தை பெற்றவர்களுக்கான சட்டம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 15 சட்டம் இருக்கும். சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க குறிப்போட தொடங்கும். அதை அவங்க கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்தந்த சட்டங்களுக்கு அந்தந்த வகுப்புகள் இருக்கக்கூடியவங்க, அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்க தவறும் பட்சத்துல அவங்கள நாம சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 27வது சட்டம் மேலெழுதிய வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களை மாத்திரமே நாம் கவனிப்பதாகும், அல்லாதவர்களை பற்றிய நமக்கு யாதொரு சிந்தையோ ஸ்ருதையோ கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்ப மற்றவங்களெல்லாம் அவர் கவனிக்க மாட்டாரா அப்படின்னா, அவங்களுக்கு ஏன்னா ஒருத்தர் ரொம்ப சிவியராக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், இன்னொருத்தர் நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த 2 பேருக்கும் ஒரே கூலி தர முடியாது. ஒருத்தர் சின்சியரா ஒர்க் பண்றாரு, ஒருத்தர் ஏனோதானோன்னு ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த 2 பேரையும் நம்ம ஒரே தராசு தட்டில் வச்சு சமமாக இங்க நடத்த முடியாது. அதனால தான் அவரு எக்ஸ்ட்ராவான ஒரு கேராக அதை சாமி சொல்றாரு. அப்படி செஞ்சா சாமி நமக்கு எல்லாம் கவனிச்சிருவாரா அப்படின்னு கேட்டா, சாமி முன்னமே சிவானந்த பரமஹம்சருக்கு என்று தனிப்பட்ட ஒரு ஜீவன் என்பது கிடையாது. அது ஜீவன் அப்படின்னு சொன்னாலே அது ஒண்ணுதான். அந்த ஒரே ஒரு ஜீவனை தவிர்த்து இன்னொரு ஜீவன் கிடையாது, ஒன்லி ஒன் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவரவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனாகவே அவர் தான் இருக்கிறார். அவரும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனும் வெவ்வேறு கிடையாது. இப்ப நம்மள இருக்கக்கூடிய ஜீவன் நம்மளை நேசிக்கணும், நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனுக்கு தேவை என்னவோ, அந்த ஜீவனை இம்சிக்காத ஒரு நிலைமை என்னவோ அதுக்கு நம்ம அனுசரித்து நடக்கணும். அப்பதான் ஜீவன் நம்மளை சுகமாக பார்த்துக்கும். நம்ம ஜீவனை கஷ்டப்படுத்தணும்னு சொன்னா அந்த ஜீவனால எப்படி நம்மளை சரியாக கவனிக்க முடியும்? அது அதோகதியாக செலவாய் போயிட்டு இருக்கக்கூடிய ஜீவனால நம்மளை கவனிக்க முடியாது. அது ஒரு நாள் முழுவதும் தீர்ந்து போகும்போது நாம கைவிடப்பட்டவர்களாக இருப்போம். நாமன்னு சொல்றது இந்த அகங்காரத்தை நான் சொல்றேன். இந்த அகங்காரம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும். அதனால நம்மளை காக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம எவ்வளவு தூரம் நேசிச்சு நாம அதை காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அதை நம்ம அதோகதியாக வெளியில விட்டோம் அப்படின்னு சொன்னா அது அடுத்த
விஷயத்தை நோக்கி அது போயிடும். ஆனா நாம அங்க இல்லாமலே போயிடும். அதனாலதான் இங்க இதுக்கு மேல் எழுதின வகுப்புகள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நம்முடைய ஜீவன் இந்த உடம்புக்குள்ளாரே சுகமாக வசிக்கிறதுக்காக, அதுக்கு எந்த ஒரு இம்சை ஏற்படாமல் அது உள்ளிலே அடங்கி இருக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கான ஒரு வழிமுறைகள் இதெல்லாமே. ஸோ அதையே செய்யறவங்களுக்கு அதுக்கான ஒரு பலன்கிறது நிச்சயமாக கிடைக்குங்கிறது தான் இங்க சாமி சொல்ல வர்றது. 28வது சட்டங்கள்ல ஒரு சித்த வித்தை அபியாச ஆலயம்னு சொல்லி ஒண்ணு நாம ஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சித்த சமாஜஸ்தனால அதை வந்து நிர்வகிக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த காம்பவுண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதே அவங்களுக்கு சரியாக இருக்கும். அவங்க காம்பவுண்டை விட்டு வெளியில வந்து ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியான ஒரு விஷயம்தான் அது. அதனால அந்த ஆலயங்களை நாம நிர்வகிக்கிறது கிடையாது. வேணும்னா நீங்க யாராவது ஒன்றாக இணைந்து சித்த வித்தியார்த்திகள் எல்லாருமே ஒருமித்து இந்த வகுப்புகளுக்கு எதிராகாத வகையில ஒரு விஷயத்த ஒரு நிலையத்தை நடத்திக்கிறதுனா நடத்திக்கலாம் அப்படிங்கறது ஏற்கனவே சட்டங்கள்ல சொல்லியிருந்தாரு. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. அப்படி செய்யக்கூடிய சமயத்துல அந்த சமாஜத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு சித்த வித்தை அபியாச ஆலயம் எப்படி இயங்கணும், அதுக்கான வழிமுறைகள் சாமி என்னென்ன வகையில கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து அதை நம்ம செய்யலாம். அதுல உறுப்பினர்கள்னு சொல்லி சேரக்கூடியவங்களை அவங்க வாரத்துல ஒரு முறையாவது அவங்க வந்து கண்டிப்பாக ஜபம் செய்யணும். இல்லைன்னா வெளி போக்குவரத்து போயிட்டு வர்றபடி வேலை இருக்குது, இல்ல ஷிஃப்ட் மாறி மாறி வரக்கூடிய ஒரு வேலைகள் இருக்குது அப்படிங்கிற ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் மாதத்துல 1-2 தடவையாவது வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஜெபிச்சுட்டு போகணும். இதுதான் வந்து அங்க ஒரு சட்டமாக இருக்குது. இந்த டெடிகேட்டடா அந்த சமாஜ வாழ்க்கை முறையை மேற்கொள்றவங்களுடைய அந்த வழிமுறைங்கிறது இன்னும் அதிக அளவுல அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஜீவனை உள்நிலைப்படுத்துறதுக்கு. ஆனா நாம் என்ன பண்றோம்னா, இந்த வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து அந்த ஆலயங்கள்ல கலந்துக்கிட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடுறோம். அதனால இவங்களுடைய வாழ்வியல் முறையிலையும் அவங்களுடைய வாழ்வியல் முறையிலையும் இருவேறு விதமான சட்ட விஷயங்களை சாமி வந்து இங்க வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் வந்து இவங்க வந்து அதை நிர்வகிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச வேலையா இருக்குது. அது ரொம்ப சிரமமான வேலையும் கூட. ஏன்னா அவங்களுக்கு அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த வேலைகளை சரிவர செய்யறதுக்கே சரியா இருக்கும் அவங்களுடைய நேரம். அதனாலதான் அதை எடுத்துட்டோம் அப்படிங்கறத இங்க சொல்றாரு. ஒருவேளை இந்த ஆலயத்தில் அனுசரித்து வரக்கூடிய இந்த அபியாச ஆலயத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க இந்த 30 சட்டத்தையும் கடைபிடிக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளாகத்தான் இருக்க முடியும். சித்த விதை பெற்றவர்கள் அதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் ஒரு நல்ல சகவாசம், நல்ல வாக்கு, நல்ல நடத்தை. ஸோ இதை அவங்க மேற்கொள்றதுக்காக வேண்டி பெரும் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி ஒருவேளை இந்த சட்டங்களுக்கு அனுசரித்து நடக்காதவர்களை உறுப்பினர் எடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே முன்னாடியே ஒரு சட்டங்களை சாமி ஏற்றிருந்தாரு. இப்ப அடுத்தது 29வது சட்டங்கள்ல சாமி வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கு அதுல கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த சட்டை போடுறது இப்போ நிறைய ஃபேக்டரிஸ்ல நிறைய கம்பெனிஸ்ல வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த யூனிஃபார்ம்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா வேஷ்டி சட்டை இங்க அணிவதற்கு ஏதுவான ஒரு வேலைகள் இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஸ்தாபனங்களை வேலை செய்யறவங்க அவங்க சட்டை போடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்க ஒரு சில அரசாங்க ஊழியர்களாகட்டும், தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களாகட்டும். ஆனா அவங்க அந்த ஒன்றை தவிர மீதி எல்லாமே அனுசரித்து வராங்க. அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள வந்து அதை அவங்க கடைபிடிச்சிட்டு வரல. அப்படிங்கிற பட்சத்துல அவங்கள நாம வந்து ஜபத்துக்கும் சக்தினிக்கும் விலக்கி வைக்கணும். ஏன்னா அவங்க சட்டை அணியாம இருக்கிறதுனால ஆக்சுவலா அதை அப்படிதான் செய்யணும். ஆனா இதுல ஒரு திருத்தமாக சாமி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 29 ஆளை ஒரு சின்ன ஒரு விளக்கு கொடுக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு தன்னுடைய ஜீவனை நிலைப்படுத்தணுங்கிற ஆர்வம் இருக்குது. ஆனா சூழ்நிலை வந்து அவருக்கு ஒத்து வரல. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, வீட்டில இருந்து ஃபேக்டரிக்கு போற வரைக்கும் சாமி சொல்லக்கூடிய அந்த வேட்டையும் துண்டையும் அணிஞ்சுக்கிட்டு போறாரு.
ஃபேக்ட்ரிக்குள்ள நுழைஞ்சதுமே ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிஃபார்மையோ அல்ல அங்க இதுதான் அணியணும்னு சொல்லி ஏதாவது கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய உடைகளையோ உடுத்திக்கிட்டு அவர் வேலை செஞ்சு முடிச்ச உடனே அந்த உடைகளை அங்கேயே கழட்டி வச்சுட்டு சாமியினுடைய சட்டங்களை மேற்கொண்டு அந்த வேட்டையும் துண்டையும் அவர் கட்டிட்டு வீட்டுக்கு வர்றதா இருந்தால் அந்த அளவுக்கு அவர் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவரை சக்தினிக்கும் ஜபத்துக்கும் சேர்த்திக்கலாம். அவர் 30 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுகிறவர்களாக நாம ஏற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் அந்த பிரிவு ஆள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 29ல சேர்த்திக்க கூடாது. அவங்க சட்டை அணியாததுனால அவங்க 29 தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க, 30 கடைபிடிக்க முடியாததுனால அவங்கள அதுல சேர்த்திக்க கூடாதுன்னு சொன்னவர். ஆனா ஒருவேளை அவரு அந்த ஒரு சூழல்ல மட்டும் ஃபேக்டரி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அனுசரித்து இருந்துட்டு மீதி இருக்கக்கூடிய மற்ற நேரங்கள் எல்லாமே சாமியினுடைய கொள்கைக்கு சரியாக வருவதாக இருந்தால் அவர்களுக்கு அந்த விலக்கு கொடுக்கலாம். அவர் 30ம் கடைபிடித்ததாக நாம் அவரை ஏத்துக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம். இதுவும் எது வரைக்கும் இந்த விலக்கு இருக்குது இந்த அப்படின்னு சொன்னா அதுல வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எது வேணா போட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்டரியில ஒரு ஆர்டர் பாஸ் ஆகிற வரைக்கும். அது ஆனதுக்கு அப்புறமும் இப்படி நடந்துக்க கூடாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் சாமியினுடைய கொள்கையில தான் அவர் வேலையும் செய்யணும். அப்போ அந்த பர்மிஷன் கிடைக்காத பட்சத்துல இந்த ஒரு விலக்கு அவரை அனுமதிக்கலாம். இந்த ஒரு விலக்கோட அவர் அதை இருக்கிற பட்சத்துல நாம் அவரை அனுமதிச்சுக்கலாம். அப்படிங்கிறத இந்த 29A அப்படிங்கிற பிரிவு வந்து நமக்கு வலியுறுத்துது. 30வது சட்டம் வந்து சித்த விதி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆசிரமமோ சங்கமோ ஆலயமோ ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த சித்த விதி சார்ந்த பேர் தான் வைக்கணும். வேற ஒரு பெயர்கள் வந்து வைக்கக்கூடாது. ஆனா அதையே முறையாக ஆசிரமத்துல தெரியப்படுத்தணும். அதுக்கு அபியாச ஆலயத்துக்குள்ள அதாவது அதுக்கான சித்த விதி அபியாசத்துக்கான ஏதாவது பயிற்சிகள் நம்ம கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பயிற்சிக்கு சித்த விதியை தவிர்த்து வேறொரு பெயர் வந்து அதுக்கு வைக்கக்கூடாது. குண்டலினி யோகம், கிரியா, ஏதாவது ஒரு பேரை அது கூட சேர்த்தி வச்சுக்கிட்டு அதோட யோகம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெயரையும் வேறொரு பெயரிட்டு நாம இதே பயிற்சியை கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க பலதரப்பட்ட யோக நிலைகளை அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சாமியினுடைய முறைகள்லாம் அந்த விஷயம் போய் சேரும் போது அது சரியான வகையில சாமி சொல்லி கொடுத்த முறையிலேயே போய் சேரணும். வெவ்வேறு பெயர்கள்ல போய் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. அதனால இந்த சித்த விதை பயிற்சி செய்யக்கூடிய நிலையங்களுக்கும் அந்த சித்த வித்தை சம்பந்தமான பெயர்கள் தான் வைக்கணுமே தவிர வேறொரு பெயர்களை அங்க நாம நிறுவக்கூடாது. அப்படி நிறுவுகிற பட்சத்துல அதாவது சாமி சொல்லக்கூடிய அந்த சித்த விதி சார்ந்த பெயர் விட்டு ஒரு பலகை வைக்கிறதா இருந்தால் அது ஆசிரமத்தில் முறையாக தெரியப்படுத்தி பர்மிஷனும் வாங்க வேண்டியதா இருக்குது. அப்படிங்கிறத இந்த 30வது சட்டம். இதை முடிக்கும் போது இங்கனம் சுவாமி கட்டளைப்படி எஸ் விஸ்வம் பொது தலைவர் சித்த சமாஜம் அப்படின்னு சொல்லி போட்டு 14/12/1948 அப்படின்னு சொல்லி இதை ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருக்கிறாங்க இந்த சட்ட புஸ்தகங்களை. இது பொதுவா வந்து ஒரு எல்லா புஸ்தகங்களிலுமே இந்த பாயிண்ட் எல்லாம் கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா இது ஒரு கடைசியாக கடிதம் மாதிரி முடிச்சிருக்கிறத கவனிச்சு பார்த்தா இது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில சாமியினுடைய கட்டளைப்படி அதாவது சாமியினுடைய ஆர்டர் அந்த ஜீவோ பாஸ் ஆகிறது எஸ் விஸ்வங்கிற பொது தலைவர் மூலமாக நம்ம வீட்டுக்கு வந்த கடிதம் இது. நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. இது புத்தகத்துலதான் இருக்கு, எனக்கு சொல்லலையே, நீங்க யாரும் சொல்லிட முடியாது. இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சாமி தனித்துவமாக எழுதப்பட்ட கடிதமாகத்தான் இதை நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அவர் நம்ம வீட்டை தேடி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அந்த லெட்டர்ல நாம எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இது சாமி கிட்ட இருந்து நேரடியாக நம்ம கிட்ட வந்த ஒரு கடிதம் இது. ஸோ இதை நாம எந்த அளவுக்கு அனுசரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை நாம சரியான வகையில அனுசரிக்கணும். நம்மளுக்கு முடியாத சட்டங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். சூழ்நிலை மாறும்போது அது கை கூடும்போது அந்த விட்டு போன சட்டங்களை நாம கடைபிடிக்க வேண்டியதா இருக்குது. அதனால இந்த 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஷார்ட்டா ஒவ்வொரு பாயிண்டா நாம எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதை டிக் பண்றதுக்காக வேண்டி 1வது சட்டம் ஓகே நமக்கு இப்போ ரெடியா தான் இருக்கு, நம்ம
கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம், 2வது கடைபிடிக்கிறோம், 3வது கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு எது டிக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்குதோ அந்த சட்டத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிங்கிறது இங்கே செய்யணும். இந்த சட்டத்தை விடவும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம முக்கியமாக கருத வேண்டியது சித்த வித்தையை தான். இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது மூலமாக சித்த விதை செய்ய முடியாம போயிடக்கூடாது. வீட்லையும் ஆபீஸ்லயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு சித்த விதியை செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா சித்த வித்தை அப்படிங்கிறது மருந்து, சட்டம் என்பது பத்தியம். இந்த பத்தியத்தை மேற்கொள்வது அந்த மருந்து இன்னும் வீரியமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான். அங்க மருந்து குடிக்காம வெறும் பத்தியத்துல இருந்தோம் அப்படின்னு சொன்னா வியாதி குணமாகிறது கிடையாது. அந்த வியாதி தடுக்கப்படுமே தவிர, மேலும் அது வளராமல் தடுக்கிறதுக்கு இந்த சட்டம் உதவுமே தவிர, வித்தை இருந்தால்தான், பயிற்சி இருந்தால்தான் இது விருப்பு வெறுப்புங்கிற பெரும் வியாதி குணப்படுத்தப்படும். அதனால இந்த மருந்து ரொம்ப முக்கியம். அந்த மருந்து சீக்கிரமாக வேலை செய்யணும். மருந்து சாப்பிட்ட உடனே 6 மாசம் வரைக்கும் குணமாக வேண்டிய வியாதி 3 மாசத்துலேயே குணமாகணுமா, பத்தியத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ அதனுடைய வீரியம் அதிகமாகி சீக்கிரமாக நமக்கு அந்த வியாதி குணமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சாமி வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாரு. நாம் ஒரு உப்பு வியாபாரி, அந்த உப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சித்த வித்தையை நான் எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்க வந்தேன், எல்லாரும் கையில் வாங்கிட்டாங்க, ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய கூடை யாருமே வாங்கவே இல்லை. அந்த கூடை தான் சட்டம். ஏன்னா கூடை அப்படிங்கிறதே சட்டங்களாக அது வந்து சேர்த்து இருப்பாங்க. அந்த கூடைகளில் பின்னப்பட்டதை சட்டம்னு தான் சொல்லுவாங்க. அந்த கூடைகளை யாருமே வாங்கலை. அப்போது இங்கே உப்பை பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டம். அப்போ உப்பு இங்கே இல்லை, உப்பவே நம்ம சரியாக பாதுகாக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை, அந்த உப்பை நம்ம சரியான வகையில் நாம் வச்சுக்கலன்னு சொன்னால் அதுக்கு வெறும் சட்டங்கள் மட்டும் இருந்தும் பயன் இல்லை. அங்கே உப்பு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான பொருளை பாதுகாக்கிறதுக்கு இங்கே சட்டம்ங்கிறது தேவைப்படுது. அதனால எவ்வளோ கடைபிடிக்கிறோம், 30க்கு எத்தனை மார்க் வாங்குறோங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வாங்காத மார்க்கில் இந்த வீக்கான சப்ஜெக்டை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கான சூழ்நிலையை அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கிட்டே வித்தையில் தொடர்ந்து பயணிக்கணும். இதுதான் இந்த 24லேருந்து 30 சட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம்.